வணக்கம். ஞானம் சிறுகதை. படைப்பு ஜெபம் பவதாரணி அவர்கள். நன்றி. இப்பொழுது கதைக்குள் செல்லலாம். வீட்டுக்குள் நுழைய போன ஞானேஸ்வரி அப்புவின் கோபமான குரலை கேட்டு வெளியில் தயங்கி நின்றாள். இவள் ஞானம் எங்கே? வர வர வீட்டில் காணவே முடியறதில்ல. பொம்பளை பிள்ளை என்றால் அடக்கமாக வீட்டுக்குள்ளே இருக்க வேணும். அம்மா அப்புவை அடக்கும் துணியில் கூறுகிறாள். சும்மா ஏன் இப்போ கத்திரியே? அவள் ஒன்றும் ஊர் வார்த்த போகலை. நெசவுக்கு தான் போயிருக்கிறாள். இப்போ வந்துடுவாள். அப்போ அவ்வளவு சுலபத்தில் சமாதானம் அடைந்து போவதாக தெரியவில்லை. நெசவுக்கு போனால் நேரங்காலத்தோடு வீட்டுக்கு வர வேண்டாமே? 6 மணி ஆக போது, இன்னும் இவளை காணலை. பார்க்கிற ஆட்கள் என்னத்தை நினைப்பினும்? சின்னையன் பெட்டையை கொண்டு உழைப்பிச்சு சாப்பிடுகிறான் என்று ஊரே சிரிக்குது. அவள் நெசவுக்கு போவதை பற்றி யாரோ அப்புவிடம் கண்டித்திருக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டாள். 25 வயசாகியும் பிள்ளையை இன்னும் வீட்டில் வச்சிருக்கணும் என்று சிரிக்கிறது மட்டும் உங்களுடைய காதில் விழலையோ? அம்மாவின் குரல் சூடாகவே ஒலிக்கிறது. அதுக்கு என்ன செய்ய சொல்கிறாய்? நான் என்ன வர்ற மாப்பிள்ளைகளை படலை அடியிலேயே நின்று கலைக்கிறேனா? அப்போ உறக்க கேட்டாலும் அவரது குரலில் சுருதி அடங்கி இருப்பது புரிந்தது. படலை அடியில் நின்று கலைச்சாதானே? ஒரு மாப்பிள்ளை எடுக்கிறதற்கு ஒரு முயற்சியும் செய்யாமல் இருந்தால் கல்யாணம் எப்படி நடக்குமே? 4 இடத்துக்கு போக வேணும். 5-10 மனிதரை காண வேணும். ஏதாவது நடக்கும். அதை விட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்து நான் என்ன செய்ய என்று கொண்டு இருந்தால் மாப்பிள்ளை ஓடி வந்து கையில் விழுவானோ? அம்மா உஷ்ணமாகவே கேட்கிறாள். ஞானத்தின் கல்யாண பேச்சு வந்தாலே போதும். இப்படித்தான் வீட்டில் அம்மாவின் அதிகாரமும் பேச்சும் கொடி கொட்டி பறக்கும். ஞானம் சலித்து கொண்டாள். எவ்வளவு நேரம் என்றுதான் வாசலிலேயே நிற்பது. ஆனால் உள்ளே அவள் கல்யாண பேச்சு நடந்து கொண்டிருந்த போது உள்ளே போகவும் முடியாது. அருகில் இருந்த தூணில் நகத்தால் கீறிக்கொண்டே நின்றாள். அறிவில்லாமல் பேசுகிறாய் தங்கம். கையில் 5 காசு இல்லாமல் மாப்பிள்ளை எடுக்க வெளியிட்ட போயென்று சொல்ல மாட்டாங்களா? காசில்லை என்று சொல்லி கொண்டிருந்தால் கல்யாணம் நடக்குமா? கடனை உடனப்பட்டாவது பிள்ளையை ஒருத்தன் கையில் பிடிச்சு கொடுக்காமல் ஏழுமே. அதுதான் தம்பி வேலை போயிட்டானே. இனிமே என்ன கவலை? வர தைக்குள்ள ஒரு மாப்பிள்ளையை பார்த்து முடிச்சிடலாம். தம்பியும் ஓமெண்டால் மாற்றி செய்து அடக்கி வச்சிடலாம். அது சுகம். அப்பு குரலில் உற்சாகம் கொப்பளிக்க கூறினார். வெளியே இருள் சூழ்ந்து வருவதை பார்த்துவிட்டு ஞானம் அப்போதுதான் வருபவளைப் போல் உள்ளே வந்தார். வா பிள்ளை, இப்போ தான் வரையா? கொஞ்சம் வெள்ளன வரக்கூடாதோ? இருட்டின பிறகு வர்றது பார்க்க அவ்வளோ அழகாக இல்லை. சொற்கள் அருமையாக இருந்தாலும் குரல் தனிவாக ஒலித்தது. அப்பு எப்போதுமே இப்படித்தான். அவள் இல்லாத நேரங்களில் தான் அவருடைய கோபமும் அதிகாரமும். அவளை கண்டால் தணிந்து போய்விடுவார். இல்லை அப்பு, இன்றைக்கு 2 பிள்ளைகள் புதுசாக வந்தவேன். அவைகளுக்கு பழகி கொடுக்க நேரமாச்சு. அவளும் மெதுவாகவே சொன்னாள். என்னவோ இனிமே நீ வேலைக்கு போகிறது அவ்வளோ நல்லா இல்லை. வயது வந்த பிள்ளையை கொண்டு சம்பாதிச்சு சாப்பிடுகிறான் என்று தானே ஊர்ச்சனம் என்னை பற்றி சொல்லும். தம்பியும் வேலையாயிட்டான். இனிமேல் அவன் பார்ப்பான் தானே? என்ன நான் சொல்கிறது சரியா?
அப்பு அப்படி அபிப்பிராயம் கேட்பது போல் தம் கருத்தை சொல்லிவிட்டார். இவ்வளவு நாளும் அவள் வேலை செய்தபோது தெரியாத வயது இப்போதுதான் அவருக்கு தெரிகிறது. ஞானம் தனக்குள்ளேயே சிரித்து கொண்டாள். ஆனால் அப்புவையும் குறை சொல்ல முடியாது. இந்த 68 வருஷமாக அவர் அவர்களுக்காகவே தானே உழைத்திருக்கிறார். இப்போது வயதும் போய் உடல் நலம் குன்றிய நிலையில் அவள் வேலைக்கு போவதையோ உழைத்து தருவதையோ வேண்டாம் என்று சொல்ல முடியுமா? 2 மாதங்களுக்கு முன்புதான் அவள் தம்பி தவராஜன் ஒரு வேலையில் சேர்ந்தான். அவன் கொழும்பிலேயே இருந்திருந்தாலும் கூட ஒவ்வொரு 23ஆம் திகதியும் டான் என்று 300 ரூபாய் மணி ஆர்டரில் வந்துவிடும். அவள் நெசவுக்கு போவதனால் மிஞ்சி மிஞ்சி போனால் 100 ரூபாய் தான் கிடைக்கும். அவள் பேசாமல் நிற்பதை பார்த்ததும் அப்பு அருகில் வந்து அன்பும் ஆதரவுமாக சொல்கிறார். எப்படியும் வர்ற தைக்குள்ளே ஒன்றரை கல்யாணத்தை முடிச்சிட வேண்டுன்னு உங்கள் அம்மா விரும்புகிறா. இனிமே கல்யாண பேச்சண்டு வெளி கிடக்கிறதுக்குள்ளே பொம்பளை இரவு பகலாக நெசவுக்கு போய் வர்றது என்று ஆட்கள் கதைக்கிறதுக்கு நாங்கள் இடம் வைக்கப்பட்டது தானே பிள்ளை. உன்ற நன்மைக்குத்தான் சொல்கிறேன். பார்க்குறதுக்கு அது அவ்வளவு நல்லா இருக்காது இல்லையா? ஞானம் நிமிர்ந்து தந்தையை பார்த்தாள். இல்லையப்பு, உங்களுடைய விருப்பத்துக்கு விரோதமாக நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். நான் இனிமேல் நெசவுக்கு போகலை. நாளை ரத்தினாக்காட்ட சொல்லி அனுப்புகிறேன். அவளது பதிலால் உண்டான திருப்தி அவர் முகத்தில் பிரகாசிக்கிறது. ஞானம் சோர்ந்திருக்கும் விரல்களை பின்னிக்கொண்டு சமையலறைக்குள் சென்றாள். என்னவாம் கோப்பர்? அம்மா தேநீரை கோப்பையில் ஊற்றி நீட்டியவாறே கேட்டாள். தேநீரை ஒரு தடவை உறிஞ்சிக்கொண்டு ஞானம் அம்மாவை பார்த்தாள். பிறகு மெதுவான குரலில் சொன்னாள், நெசவுக்கு இனிமேல் போக வேண்டாமாம். அதுக்கு நீ என்ன சொன்னாய்? நான் என்னத்தை சொல்கிறது? ஓ மெண்டிட்டன். ஞானம் அம்மாவை பார்க்க பயந்து தேநீரை பார்த்தவாறு சொன்னார். அவருக்குத்தான் விரசென்றால் உனக்குமா? அம்மாவின் கேள்வி சூடாக வந்தது. ஞானம் கீழே சிந்திய தேநீரை இடதுகை ஆள்காட்டி விரலால் கோடுகளாக இழுத்துக்கொண்டு பேசாமல் இருந்தாள். 100 ரூபாய் என்றால் சும்மாவே? புதுக்க புதுக்க வண்ணான் பறை தட்டி வெளுப்பான் என்று கொப்பர் தம்பிக்கு வேலை கொடுத்த உடனே துள்றாள். அந்த 100 ரூபாயை வச்சு என்னென்னெல்லாம் செய்யலாம். சரி, வேலை ஒன்றுக்கும் தான் வேண்டாம் என்றால் ஒன்றை பேரில் பேங்க்கில் சேர்க்கவும் கூடாதோ? கொப்பு ஆடர், நீங்கள் தாளம் போடுங்க. அம்மா திட்டிக்கொண்டே பிட்டுக்கு மாவை குலைக்க தொடங்கினாள். என்னம்மா செய்ய சொல்கிறீர்கள்? அப்பு சொலைக்குள்ள மறுக்க ஏதுமோ? ஞானம் மெதுவாக கேட்டாள். அம்மா ஒன்றும் பேசவில்லை. ஞானம் எழுந்து வெளியே வந்தாள். தென்னை மரத்தின் கீழிருந்த வாளி தண்ணீரில் கோப்பையை கழுவி சமையலறையில் வைத்துவிட்டு திரும்பியவள் ஏதோ நினைத்து கொண்டவளாக கேட்டாள், ஏனம்மா? ராசன் தேத்தனி குடிச்சிட்டானே. அவன் இன்னும் நித்திரையிலே எழும்பல. விளக்கு வைக்கிற நேரமாயிட்டது. அவனை எழுப்பி தேத்தனியை கொடுத்துட்டு வா. ஞானம் அம்மாவிடமிருந்து தேநீரை வாங்கி கொண்டு அறைக்குள் சென்றாள். ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த செல்வராகவனின் அருகே தேநீர் கோப்பையை வைத்துவிட்டு மண்டியிட்டவாறே அவளை எழுப்பினாள். ராசன், ராசன்,
எழும்பையா. இன்னும் என்ன நித்திரை? விளக்கு வைக்கிற நேரமாயிட்டுது. எலும்பு ராசன். மெதுவாக அவனை உலுக்கி எழுப்பினான். கொட்டாவி விட்டபடியே எழுந்து உட்கார்ந்த ராசன் உறக்கத்தின் ஆழ்ந்த தன்மையை காட்டுவது போல் கண்கள் சிவந்து கிடந்தன. படுத்த நீ பார், கண்ணமெல்லாம் எப்படி சிவந்து போச்சென்று. ஞானம் ஆதரவாக அவன் கன்னத்தை வருடி கொடுத்தார். அக்கா, எனக்கு பை பின்னுகிற ஒயர் வாங்கி வந்தீங்களோ? ராசன் தேநீரை உறிஞ்சி கொண்டே கேட்டான். இல்லை ராசா, பூர்ணி அக்கா சொன்னவ வயர் முடிஞ்சு போயிட்டு தான், இரவுக்குள்ளே வந்துருமா, எப்படியும் நாளைக்குள்ளே காலையில் அனுப்பி விடுறேன் அவள் பரிவோடு சொன்னாள். ராசன் தேநீர் கோப்பையை கீழே வைத்துவிட்டு கைகளை உயர தூக்கினான். அக்கா, என்னை முன்பக்கம் கூட்டிகிட்டு போங்கோ. ஞானம் எழுந்த அவனை மெதுவாக தூக்கி நிறுத்தினாள். அவள் தனது 2 கைகளாலும் அவளது இடையை சுற்றி அணைத்து கொண்டான். அவள் அவனது தோள்களை பிடித்தவாறே மெதுவாக நடத்தி சென்றாள். அவன் தூம்பி போயிருந்த வலது காலை மெதுவாக ஊன்றி சோர்ந்து தொங்கும் இடது காலை இழுத்தவாறே அவளோடு சேர்ந்து மெதுவாக நடந்து வாசல் புறம் சென்றான். வாசல் திண்ணையில் அவளை உட்கார வைத்துவிட்டு முகத்தை கழுவி தலையை வாரிவிட்டாள். குடுவையில் இருந்த திருநீற்றை எடுத்து வந்து பூசிவிட்டாள். சாமியை நல்லா கும்பிடு ராசன், ஒரு நல்ல வாழ்க்கையை காட்ட சொல்லி. நீங்கள் இருக்கிற வரைக்கும் எனக்கு என்னக்கா குறை? நான் எப்படி சாமி கும்பிட போகிறனாலும் உன்னை தான் நான் சாமியாக கும்பிடுறேன். அக்கா எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும், இப்படி தான் சாமிகிட்ட கேட்டுக்கிறேன். அவன் சிரித்தான். அவள் முகத்திலும் சிரிப்பு பளிச்சிட்டது. போடா, வாய்க்கு மட்டும் குறைச்சல் இல்லை. செல்லமாக அவன் தலையை ஆட்டிவிட்டு உள்ளே சென்றாள். படலை அருகே சைக்கிள் மணியோசை கேட்டது. திண்ணையில் பை பின்னிக் கொண்டிருந்த செல்வராசன் தலையை நிமிர்ந்து பார்த்தான். ஆறுது? தபால்காரரோ? இல்லை ராசன், அது நான். படலையை திறந்து கொண்டு குலேந்திரன் உள்ளே வந்தான். செல்வராசனின் மாமன் மகன், தங்கம்மாவின் அண்ணன் மகன். குலம் அத்தானோ, வாங்க வாங்க, என்ன விசேஷம்? செல்வராசன் புன்னகையுடன் உற்சாகமாக வரவேற்றான். விசேஷம் ஒன்றுமில்லை, தவம் வந்துட்டானோ என்று பார்க்க வந்தனன். இன்னும் வரலையோ என்று கேட்டபடி திண்ணையில் ராசனின் அருகே உட்கார்ந்து கொள்கிறான் குலம். அன்னை, நாளைக்கு இரவு தான் வருவாராம். நேற்று தபால் வந்தது. ராசன் சிரித்து கொண்டே சொன்னான். பையெல்லாம் நல்லா வடிவாக இருக்கு. சொல்லியபடியே ராசனின் கையில் இருந்த பையை வாங்கி பார்த்தான். அக்கா தான் சொல்லி தந்தவர். ஒரு பை 23 ரூபாய். இதெல்லாம் பின்னி கடைக்கு கொடுக்குறேன், ராசன் பெருமையுடன் சொன்னான். வீட்டில் ஒருத்தரும் இல்லையோ? கேட்டுக்கொண்டே குலம் வீட்டின் உட்புறத்தை துளாவினான். அப்புவும் அம்மாவும் சந்தைக்கு போயிட்டனும். நேற்றுக்கு தான் காய்கறி ஆஞ்சினேன். வரதுக்குள்ளே 2-3 மணி ஆகும். சின்னக்கா பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டா. அப்போ வீட்டில் ஒருத்தரும் இல்லை. ஏன் இல்லை? பெரியக்கா இருக்கிறார். ராசன் முடிக்கும் முன்பே ஞானத்தின் குரல் கேட்டது. ஆரோட? ராசன் கதைக்க குளத்தை பார்த்ததும் அவள் கேள்வி பாதியிலேயே நின்று விடுகிறது. தலையை குனிந்து கொண்டு கதவுக்கு பின்னால் மறைந்து கொள்கிறாள்.
உள்ளே வரலாமோ? அவளையே பார்த்தபடி கேட்டான். அவன் இதழ்களில் ஒரு இளநகையுடன் சொன்னான். மாமாவும் மாமியும் சந்தைக்கு போகிறதை பார்த்துட்டு வீட்டிலே ஒருத்தரும் இருக்க மாட்டினோம் என்று தெரிந்துதான் வந்தனன். அவள் சடாரென்று அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அவள் பார்வையை ஊடுருவியவரை சொன்னான், உம்மை பார்க்கறதுக்கு தான் வந்தனன். எந்த வேகத்தில் அவள் தலை நிமிர்ந்தாலோ அதைவிட அதிகமான வேகத்தில் கவிழ்ந்து கொண்டாள். ஏன் ஞானம், நான் உம்மை பார்க்க வரக்கூடாதோ? அவன் மென்மையான இதயத்தை தொடும் கனிவான குரலில் கேட்டான். அவள் பேசவில்லை. உடம்பெல்லாம் வியர்த்தது. கால்கள் நிற்க முடியாமல் நடுங்கின. கதவை இறுக பற்றி கொண்டாள். அவன் சில நிமிஷங்கள் மௌனமாக இருந்தான். பிறகு, ஏன் இப்போ 4-5 நாளாக நெசவுக்கு போகிறதில்ல? அவளுக்கு இன்னும் நடுக்கம் நின்றபாரில்லை. இதயம் வேகமாக அடித்து கொண்டது. நாக்கு அசிய மறுத்தாற் போன்ற பிரமை. ஞானா, உண்மைத்தான், ஏன் இப்போ நெசவுக்கு போகிறதில்ல? ஞானா எவ்வளவு உரிமையுடன், எவ்வளவு அழகாக ஞானா என்று அழைக்கிறான். மனம் முழுவதிலும் ஏதோ ஒரு நிறைவு ஏற்படுவதை அவளால் உணர முடிந்தது. அப்போ போக வேண்டாம் என்று சொன்னார். அவள் தலையை நிமிர்த்தாமலேயே சொன்னாள். அப்படியே? அவன் ஒரு கணம் யோசனையில் மூழ்கினான். பிறகு, என்னவோ நீர் போகாததாலே எனக்குத்தான் நட்டம் என்றான் சிரித்துக்கொண்டே. ஞானம் புரியாத பார்வையுடன் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். நீ நெசவுக்கு போகும் பொழுது, என் வீட்டையெல்லாம் கடந்து போகும் பொழுது ஒவ்வொரு நாளும் நான் உம்மை பார்க்க முடியவில்லையே என்று முன்னாலேயே வந்து காத்திருப்பேன். அதுதான் வந்தன். ஞானம் உடலை சிலுத்தி கொண்டாள். அவனும் ஒவ்வொரு நாளும் அவளை பார்க்கிறானா? அவனது வீட்டை கடந்து செல்லும் பொழுதெல்லாம் அவளுள் இனம் புரியாத ஒரு படபடப்பு எழுந்து அடங்கும். தூரத்தில் வரும் பொழுதே வீட்டு வராண்டாவில் அவன் நிற்பதை பார்த்துவிட்டு தலையை குனிந்து கொண்டுவாள். அந்த வீட்டை கடக்கும் வரை தலை நிமிராது. அவனுடைய பேச்சு, பார்வை, சிரிப்பு எல்லாமே எதையோ ஒன்றை அவளுக்கு தெரியப்படுத்தி கொண்டிருந்தன. மனதினுள் எழுந்த பரவசம் வியர்வையாகி உடலில் கோலமிட்டது. எனக்கு சுற்றி வளைச்சு பேச தெரியாது. நேராகவே கேட்கிறேன், என்னை உமக்கு பிடிச்சிருக்கா? அவள் ஒரு கணம் அதிர்ந்து போனாள். தரை பிளந்து தான் எங்கேயோ பாதாளத்துக்குள் போவதை போன்ற ஒரு உணர்ச்சி. நடுங்கும் கரங்கள் சில்லிட்டு போயின. பேசவே நான் இயலாமல் அவனை பார்த்தாள். அவன் கண்களில் ஒரு தவிப்புடன் அவளை பார்த்து கொண்டிருந்தான். அவள் கைகளில் நடுக்கத்தை தவிர்க்க ட்ரேயை கீழே வைத்துவிட்டு நாற்காலியை இறுக பிடித்து கொண்டாள். அவன் மெதுவாக வந்து அவள் கைகளை பிடித்து கொண்டான். நீ சொல்கிற வரைக்கும் நான் விட போகிறதில்லை. ஓமோ இல்லையோ என்று மட்டும் சொல்லும், நான் விட்டுடுறேன். இப்போது அவள் கைகளை விடுவிக்க எந்த முயற்சியும் எடுத்துக்கொள்ளாமலேயே பேசாமல் நின்றாள். ஞானா, என்ன பேசாமல் நிற்கிறீர்? மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி என்று எடுத்துக்கொள்ளட்டுமா? அவன் முடிக்கவில்லை. அவள் கண்களிலிருந்து உதிர்ந்த கண்ணீர் துளி அவன் கையில் நெருப்பை போல் தெரித்து விழுந்தது. அவன் நெருப்பை தொட்டவன் போல் கைகளை எடுத்துக்கொண்டான். முகத்தில் அதிர்ச்சியும் ஏமாற்றமும் நிரம்பியிருந்தன. இந்த கதையின் தொடர்ச்சி அடுத்த பாகத்தில் பார்க்கலாம். நன்றி.